கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல ஒரு விளக்கம் வள்ளிநாயகம். ஆனால் இது மட்டும் இந்த சபைக்கு போதுமானா போதாது. தர்க்கம் அப்படின்னா பல விவரங்களை பேச வேண்டும், நிறைய விவரங்களை மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால நல்லா பாடுற, நல்லா கதை பாட்டும் பாடுற, மகிழ்ச்சிட. ஆனால் விவரம் கேட்டால் பதில் சொல்வியான்னா அது நீ சொல்ற விதத்தை பொறுத்து இருக்கு, நீ சொல்ற பதில் இருக்கு. அதனால கேள்வி கேட்க நான் கடமைப்பட்டிருக்கேன், கேட்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். கேட்டா பதில் சொல்வியா வள்ளிநாயகம்? கேள்வி கேக்குறீங்களா இல்ல என்னை பத்தி விவரம் கேக்குறீங்களா சுவாமி? அதுக்கு தான் ஏற்கனவே கதை பாட்டு பாடியாச்சு விவரம் கேட்கறதுக்கு. அதுக்கு தான் இந்த வசனத்தை நீ கவனிச்சா இல்ல காதல் விழுகலையா? கேள்வி கேக்குறீங்க. இப்ப வினாக்கள்ல 6 வகையான வினாக்கள் இருக்கு. என்ன வினா? அறிவினா, அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவை வினா. நீங்க இதுல இருந்து எந்த வினாவில இருந்து என்ன கேள்வி கேட்க போறீங்க? தனக்கு தெரிந்த ஒரு விவரத்தை எதிரணிக்கிறவளுக்கு தெரியுதான்னு பார்க்க கேட்கிற கேள்வி பேர் அறிவினான்னு பேர். அப்ப நமக்கு இந்த விவரம் தெரியும், நமக்கு தெரிஞ்ச விவரம் எதிராளிக்கு தெரியுதா? இன்னும் சில பேர் தனக்கு தெரியணும், நமக்கு இந்த விஷயம் தெரியல, ஒரு வேலைவர்கள்ட்ட கேட்டு இவங்க சொல்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நீ அந்த இடத்துக்கு என்னைய முடிவு எடுத்துறாத. நீ எனக்கு தெரியும், நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே எனக்கு பதில் தெரியும். ஆனா எனக்கு தெரிந்த பதில் எதிரணிக்கிற உனக்கு தெரியுதா என்பதை பார்ப்பதற்கான கேள்வி. உன் வேலை என் கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும்தான். பதில் சொல்லுவியா? சொல்லுவேன் சாமி, இல்ல சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க, கேள்வி கேக்குறீங்கன்னு சரி, நீ உன்னோட வேலை வந்து நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும்தாங்கிறது அது கிடையாது. நான் திரும்பவும் நான் கேள்வி உங்களுக்கு கேட்பேன். நாரதர் மட்டும்தான். யாரு வேணாம் சொல்லல உன்னை எந்த இடத்துலயாச்சும் ஏமா திருப்பி நான் மட்டும்தான் கேட்பேன், திருப்பி நீங்க கேட்டா உன்னை மண்டே ரெண்டா பொழந்துட்டு அது மாதிரி இந்த வசனம் பேசணும் நானு இல்லையே. பேசி பாருங்களேன். இருமா முதல்ல வாங்கி பேசணும். ஆத்திரக்காரர் புத்தி மட்டும் மாதிரி பதறக்கூடாது. நான் சொன்ன வார்த்தை நான் கேட்பேன்னு சொன்னேன், திருப்பி நீ என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு திருப்பி 1000 கேள்வி கேளு. யாரு ஒண்ணு வேணாம்னா இல்ல இல்ல நிக்கிற தோரணை பேசுற பேச்சு ரொம்ப மண்டகனமா ரொம்ப ஆணவமா தெரியுதே, இருக்க கூடாது. தன்னம்பிக்கை அது என்னால் முடியும்னா தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியுமான்னு இந்த ஆட்டிக்கிட்டு நிக்கிறவெல்லாம் வச்ச கூடாது. நீ அந்த மேடை ஏறி என்ன அதிகபட்சம் ஒரு 10 மேடை ஏறி இருப்பியா? வயசு என்ன உனக்குன்னா ஒரு 17-18 வயசு இருக்குமா? இந்த வயசுல இவ்வளவு ஆட்டம், இவ்வளவு திமிரு மண்டகனம் ஆகாதே வள்ளிநாயகம். சொல்றியே என்ன நான் கற்ற கல்வியில் நம்பிக்கை இருக்குன்னு. நம்பிக்கை இருக்கிறது கேட்கிற கேள்வி பதில் சொல்றதுல இருக்கணும். திருப்பி நானும் கேட்பேன் என்ன மிரட்டுறியா? நீ யாரும் உன்னை கேட்க வேணாம் நாயல உன்னைய திருப்பி நான் கேட்பேன் மிரட்டுற? ஆமா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் உங்ககிட்ட கேள்வி நான் உன்னை வேணாம் சொல்லலையே. சரி அப்ப நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த வாய் என்ன சொல்லிரணும்? இந்த வாய் என்ன சொல்லிரணும்? சாமி நீங்க கேளுங்க, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திருப்பி நான் அப்படி சொல்லணும். திருப்பி நான் கேட்டா அப்படின்னா என்ன திமிரு பேச்சு? நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். திருப்பி நானே கேள்வி கேட்பேன், பதில் நீங்க சொல்லணும். இப்ப இந்த வாயை வேற கேள்வி கேளுங்க, இல்லனா கேள்வி கேட்காதீங்க. இந்த மாதிரி மண்டகனம் ஆரம்பத்திலே மத்தபடி பேசுறாருந்தா கோமா சரியான தைரியம். ஆனா உன்னுடைய வாத்தியார் பெருமாள் ராஜ மாமா தானே, அவர் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவனா, அதனால ஓரளவு பார்க்க வேண்டிய. அதுக்காக எந்த இடத்தையும் விட்டு கொடுத்து போன்ற என்ன கிடையாது. உனக்கு திறமை இருந்தா நீ தப்பிச்சு போய்க்க. ஆமா நீ யாரு முதல்ல போறீங்க? நீங்க ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? ஏதோ எனக்கு ஏதோ தெரியும் அள்ளி வச்சு மூடிட்டு போயிரலாம்ன்றியா? இல்ல இல்ல, நீங்க ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு பாப்போம். யார் நீ முதல்ல? என்னைய தட்டி கொடுத்து கூட்டிட்டு போற மாதிரி. யார் நீ முதல்ல? யார் நீ முதல்ல? ரொம்ப வசனம் பேசுறியா? ஆகாதே. உன் பேர் என்ன? வள்ளி. கதை முறைப்படி தானே? ஆமா. கதைக்கு அப்பாற்பட்டு காந்திமதி அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். இப்ப என் பேர் மாதவன், ஜெயமாதவன். ஜாதகத்தை மட்டும் தான் ஜெயமாதவன், ஆனா என் பேர் மாதவன். உன் வாத்தியார் பேர் என்ன? பெருமாள். இப்ப இந்த ரெண்டுமே மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய ஒரு வசனம் தான். எல்லா இடத்துலயுமே இந்த பெருமாள்கிட்ட வரங்கேட்டா இருப்பா, இந்த மாதவன்ட்ட வரங்கேட்டா இருப்பா. அப்படின்னா இந்த மாதவன்ற பெயரோ பெருமாள்ன்ற பெயரோ யாரை குறிக்குது? மகாவிஷ்ணுவை குறிக்குது. அதுல உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல சுவாமி. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் நடைமுறைப்படியும் இது வரைக்கும் வேற காந்திபதி என்ற பேரை யாரும் சந்திச்சது இல்லை. என் நாடகத்துறையிலையும் காந்திபதி என்ற பேர்ல எந்த ஒரு வள்ளியும் சந்திச்சது இல்லை. இன்னைக்கு தான் உன் பேர்ல சந்திச்சிருக்கேன். முதல்ல இந்த காந்தி பொதுவா அம்பாளுக்கு நிறைய பேர் இருக்கு. ஒரு அபிராமினோ ஒரு திலகவதியினோ இல்ல சக்தினோ இப்படி அம்பாளுக்கு நிறைய பேர் உண்டு. திலகவதி என்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணை பறித்து எடுத்தார், கையை வச்சு அமிர்தனால் பொங்கி வந்த ரத்தத்தை திலகமாக மாறியது திலகவதியின் பேரு. அர்த்தம் இருக்கா? இப்ப அம்பாளுடைய பேர்கள்ல இத்தனை அர்த்தம் உண்டு. உன் பேர் காந்திமதின்னு சொல்றீல, அதுக்கு அர்த்தம் இருக்கு சுவாமி. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா இப்போ வந்து சிவபெருமான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன அவதாரம் எடுக்கிறாரு? சொக்கநாதரா அவதாரம் எடுக்கிறாரு. அப்ப சக்தி என்ன பண்றாங்க? மீனாட்சி அம்மன் அவதாரம் எடுக்கிறாங்க மதுரை எம்பதியில. அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகுது. அப்பதான் ஒரு பையன் பிறக்கறான். அந்த பையன் பேர் என்ன? உக்கிரபாண்டியன். அது யாரு? முருகப்பெருமான். அப்ப இந்த இடத்துல தெய்வானை என்ன அவதாரம் எடுக்கிறாங்க? காந்திமதிங்கிற அவதாரம் எடுத்து அவங்க ஒரு இளவரசி தான்.
சொல்றது வந்து அவதாரம். நல்லா காதல வாங்கிக்க. ஆ. நீ சொல்றது அவதாரத்து பேர். இப்ப தெய்வ யானைக்கு அந்த பேர் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்ல. நீ சொல்றது எல்லாமே தெய்வானை யாரு? தெய்வானை யாரு சுவாமி? அமிர்தவள்ளி. அமிர்தவள்ளி அவங்களும் தெய்வம் தானே? அவருடைய பேர் தானே காந்திமதி அவதாரம் எடுத்திருக்காங்க. நான் கேக்குறது அவதாரத்தை கிடையாது. நல்லா காதல வாங்கிக்க. நீ பதில் சொல்ல நினைக்கிறத நான் பாராட்டுறேன். நான் அதை தப்பு சொல்லல. மாதவன்ற பேரோ பெருமாள்ன்ற பேரோ அவதார பேர் இல்ல. இப்ப நீ ராமன்ற பேரு அவதார பேர், கிருஷ்ணன்ற பேரு அவதார பேர். புரியுதா? ஆமா. இது எல்லாமே அவதார பேரு. நீ சொல்ற காந்திமதி என்ற பேரு திருவள்ளுவர் படத்தை மட்டும்தான் வருது. வேற எந்த கதையாச்சும் காந்திமதி பேரு வருதா அவதாரத்துல? நான் கேக்குறது அவதாரத்தை தவிர்த்து எந்த ஒரு தெய்வத்துக்காவது காந்திமதியின் பேர் இருக்கா? இருக்கு சுவாமி. அத சொல்லு. நெல்லையப்பர்னு ஒரு நாயனார் இருக்காங்க தெரியுமா? நாயனாரா? நெல்லையப்பர் சுவாமி. நாயனார்னு சொன்ன மாதிரி இருக்காது. வேள்வி அமைத்து 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல. அதுல நெல்லையப்பர்னு பேர் இருக்கா? இல்ல அதுல இல்ல. ஆனா சிவனை போட்டு பாண்டவங்கள வரும் ஒருத்தவர். நெல்லையப்பரை பாடி எத்தனை நாயன்மார்கள் உண்டு? ஆமா. நெல்லையப்பர்னு பேர் ஏன் இந்த நாயன்மார் இல்ல? சரி, அதுக்கு எதுக்கு அதை எதுக்கு சொல்றப்ப? அவருடைய மனைவி பேர் தான் சுவாமி காந்திமதி. அது வந்து அவதாரம். தெய்வத்தோட பேர். இதை ஏத்துக்கிறேன். ஏன்னா அம்பாளுக்கு அந்த ஆலயத்திலேயே உள்ள பேரு காந்திமதி. தெய்வ யானைக்கு எந்த இடத்துலயுமே எந்த கோயிலையுமே காந்திமதியின் பேர் கிடையாது. ஆனா நீ சொல்ற நெல்லையப்பர்னு. சரியா? நெல்லையப்பர் ஏன்னா அவர் தன் பக்தனுக்காக, ஏன்னா அவர் வந்து நெல்லை காய போட்டு போறாரு. போன உடனே மழை வந்துருச்சு. நம்ம இரவு பெஞ்ச மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. போனவருக்கு அதிர்ச்சி. ஆகா, நெல்லை காய போட்டிருந்தமே, போய் அந்த நெல் அல்லணுமே, நெல்லுலாம் ஈரம் ஆயிடுச்சுன்னா அடிவர்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியாதே அப்படின்ற வேகத்துல திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த நெல் மேல் விழுகல. அந்த நெல்லுக்கே வேலி அமைத்தார் எம்பெருமான் சிவபெருமான். அதனால அவருக்கு நெல்லையப்பர்னு பேரு, திருநெல்வேலின்னு பேரே வந்துச்சு. அப்ப அங்கே உள்ள இறைவனுடைய அம்பாள் பெயர் என்ன அப்படின்னா காந்திமதி. அப்ப அடிப்படை சரியாத்தான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அஸ்திவாரம் தெரியாத பிரச்சனை இல்ல, கட்டடம் சரியா இருக்கணும். இப்ப ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சுவாமி. தமிழாக்கம் பண்ணது யாரு? தமிழாக்கம் எந்த மொழியில? தமிழாக்கம் எந்த மொழியிலன்னா தமிழாக்கம் செய்ய சொல்லி கம்பர்ட்டே ஒட்டக்குத்தட்டையும் கொடுக்கறாங்க சுவாமி. நல்ல ஆதி எழுதப்பட்டது சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துல வந்து வால்மீகி சொல்ல யார் எழுதுறது? இது நாரதர் சொல்ல வால்மீகி எழுதுறாங்க. புற்றுகிட்ட சொன்னேன். புற்றுக்குள் இருந்த வால்மீகி அதை உணர்ந்து கொண்டு எழுதினார். அதை ஏத்துக்கிறேன். தமிழாக்கம் பண்ணது 2 பேர். உங்க அண்ணன்ட்ட நான் இப்ப அதான் பேசிட்டு இருந்தோம். அவர் சரியா தான் சொன்னார். கம்பனும் ஒட்டக்குத்தனுன்னு சரிமையா சொன்னார். இப்ப இந்த கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணார்ல, எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது தெரியுமா? திருவரங்கம் என்றக்கூடிய ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணாரு. ஆனால் ஸ்ரீரங்கத்துல தான் அரங்கேற்றம் பண்ணாரு. அதை ஏத்துக்கிறேன். ஆனால் முதல்ல அரங்கேற்றம் பண்ண போனது அங்க இல்ல. ஒரு ஊருக்கு போறாரு அரங்கேற்றம் செய்வதற்காக. ஆனா போன இடத்துல ஒரு அமங்கலமான விஷயம் நடந்துருச்சு. என்ன அமங்கலம்? பாம்பு கடிச்சு ஒரு சின்ன பையன் செத்து போயிட்டான். அப்ப அந்த இடத்துல அரங்கேற்றம் பண்ண முடியல. அப்ப பாம்பு கடித்து இறந்த சிறுவனை 3 கவிமாடி மீட்ட பிறகுதான் இவரால நீ சொன்ன மாதிரி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தை வந்து அரங்கேற்றம் பண்ண முடிஞ்சு. சரி, அரங்கேற்றம் பண்ண ஸ்ரீரங்கம் சொல்றீல, தில்லைக்கு போனார்ல, பாம்பு கடிச்சு சின்ன பையன் செத்தால, அந்த சின்ன பையனை 3 கவிமாடி மீட்டார்ல, என்ன கவி? ஏன்னா ராமாயண கதையை பேசுவது படித்தா பேசலாம். ஆனால் அதற்கான உள் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன 3 கவி? இப்போ வந்து சோழ மன்னர் வந்து தமிழாக்கம் பண்ண சொல்லி 2 பேர்ட்ட கொடுக்குறாங்க. யார்ட்ட? கம்பர்ட்டையும் ஒட்டக்குத்தர்ட்டையும். அப்ப வந்து இதுவரை தமிழாக்கம் செய்திருக்கீங்க என்று மன்னர் வந்து கூப்பிட்டு கேக்குறாங்க. அப்ப கம்பர் ஒட்டக்குத்தர் என்ன சொல்றானா, கடலை கண்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப கம்பர்ட்ட கேக்கும்போது கம்பர் என்ன சொல்றாரு, அதையும் தாண்டி சேதுபந்தன படலம் கண்டேன். என்னது? கம்பர் எழுதுறங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? ஒட்டக்குத்தருக்கு தெரியும். அப்ப ஒட்டக்குத்தர் மன்னர்ட்ட சொல்றாங்க, சரி அதையும் தாண்டி சேதுபந்தன படலம் கண்டேன் சொல்றாங்களே மன்னர். அப்ப அதுல இருந்து ஒரு கவி பாடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து கலைவாணி தேவியோட முழு அருள் பெற்றவை யாரு? கம்பர் தான். அப்பதான் கலைவாணி தேவியை நினைச்சு ஒரு கவி பாடுறாங்க. குமிதமட்ட குலவருள் கூத்தருள் திமிதமட்ட திரையும் திரைகள துமித ஊர்வக வானவர் துளினர் அமுதமனும் மெழுமெழும் ஆசையால். இப்ப இதுல என்ன பிழை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, துமி என்றால் என்ன அர்த்தம் கேக்குறாங்க. அப்படின்னா ஒரு கம்பருக்கு தெரியல. ஏன்னா அவர் எழுதவே இல்ல. உண்மை எழுதியிருந்தா அது கவி அது கூட என்ன அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, மறுநாள் கலை வீதி வெளியே வாங்க, அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்றேன்னு. அப்ப என்ன பண்றாங்க, கலைவாணி தேவி வந்து ஒரு மோர் கடையிற பெண்ணா மாறி வீதியில உட்காந்து மோர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சிறு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த கலைவாணி தேவி, தள்ளி போய் விளையாடுங்க, மோர் துமி பற்றும். அப்ப இந்த மன்னர் கேக்குறாங்க, அப்ப உலக நடப்புல வந்து துளிக்கு துமி என்ற அர்த்தம் போல, துளிக்கு துமி என்ற அர்த்தம் போல அப்படிங்கிறப்ப அப்ப ஒட்டக்குத்தர் என்ன பண்றாரு, எழுத ஏட்டெல்லாம் கிழிக்கிறாரு. அப்ப போய் கம்பர் தடுக்கிறாங்க. அப்பதான் ஒரு 6 காண்டம் கிழிச்சிட்டாரு, ஒரு காண்டம் மட்டும் கிழிக்கல. அது என்னது? உத்தரகாண்டம். இப்பதான் சொல்லுவாங்க கம்ப ராமாயணத்துல உத்தரகாண்டம் ஒட்டக்குத்தரா எழுதப்பட்டது. எழுதிட்டாருல கம்பர். எங்க அரங்கேற்றம் பண்ணணும்? இல்ல இது இப்ப நீ சொல்ல போற கதை வேற, நீ இப்ப சொன்ன கதை வேற. ஆனா இந்த கதையை
இவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியும்னு ஒன்றை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பெரிய கதை. இவர் வந்து எழுதலைன்னு சொல்லி பொய் சொன்னார் கம்பர். ஒட்ட குத்தர் தான் என்னடா எப்ப பார்த்தாலும் கம்பெனி ஜெயிக்கிறானே, இன்னைக்கு இவனை ஜெயிச்சே ஆகணும்டான முடிவுல தான் ஒட்ட குத்தர் தான் எழுத ஆரம்பிச்சார். ஆனா கம்பருக்கு ஒரு மண்டகணம், நம்ம தான் பெரிய ஆளாச்சே அப்படின்னு மண்டகணத்தை எழுதல. அப்ப மன்னர் கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஒட்ட குத்தர் எழுதிய உண்மையை சொன்னார். ஐயா நான் கடலை பார்த்த வரைக்கும் எழுதுன்னு சொன்னார். ஆனா அவர் எழுதாமே பொய் சொன்னார். இவர் கடலை பார்த்த வரைக்கும் எழுதியிருக்காரு, ஆனா நான் கடலை தாண்டி கரையை பார்த்த வரைக்கும் எழுதிட்டேங்க அப்படி பொய் சொன்னார். சொன்ன பொய்யை நிரூபிச்சு காட்டத்தை ஒட்டக்குத்து நீ சொன்ன மாதிரி கவி கேட்கிறாரு, கவி பாடுகிறார். அந்த கவிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் எப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தம் தெளித்ததோ வான் உலகம் வரை வந்ததோ, அது மாதிரி வானர படைகள் சேதுவந்தன பாலம் கட்டுறதுக்காக கல்லை தூக்கி போடுறாங்க. அந்த விழுந்த கல்லுனால அந்த நீர்த்துளிகள் மேலோகம் வரைக்கும் தெரிஞ்சிச்சான். அதை பார்த்து தேவர் நினைச்சாங்களாம், ஆகா இதே மாதிரிதான் முன்னாடி நம்ம கடலை கடைஞ்சோம், வானம் வரைக்கும் தண்ணி தெளிச்சிச்சு, அமிர்தம் கிடைச்சிச்சு, அது மாதிரி இன்னைக்கு இவனை கடலை கிடைக்கிறாங்க, நமக்கு அமிர்தம் கிடைக்க போகுது அப்படின்னு துல்லியதாக அந்த கவிக்கான அர்த்தம் சொல்லுது. பொதுவாக அந்த கதை நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கவி சொல்ல மாட்டான், இந்த கவி சொல்லிட்டேன். ஆனா என் கேள்விக்கு இது பதில் கிடையாது, இது கூடுதல் கதை தான், இதை நான் ஏத்துக்கிறேன். என் கேள்வி பதில் சொல்லு. நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். நீ என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா இல்ல அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? என்ன எப்படி என்கிட்ட தானே கேள்வி கேக்குறீங்க? உன்கிட்ட கேட்ட கேள்வி 3 கவி பாடுறாங்க. 3 கேமா சம்பந்தம்லாம் பேசக்கூடாது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன கதை பதிலா? அது சொல்லிட்டு தானே சுவாமி வரேன். நான் என்ன பதில் சொல்லி முடிக்கல. எது பதில் அதை சொல்லு. இது வேற கதை, அது வேற கதை. இது நீ சொல்றது ஒட்ட குதிரை இருந்து ராமாயணத்தை கிழிச்சு போட்ட கதை. நான் அதை கேட்கல. ராமாயணம் மொத்தமா கம்பர் எழுதினதுக்கு அப்புறம் எங்க அரங்கேற்ற வேணார் சம்பந்தம் இல்லாத 2 கதையை நீ பொருத்த கூடாது. நீங்க இப்படி அவசரப்படுறீங்கன்னு தெரியல. அவசரப்படுறேனா? ஏமா கொஞ்சமாச்சும் புரியுதா முதல்ல உனக்கு? என் கேள்விக்கு பதிலே என்ன வரல. என்ன பண்ணறதுன்னு கேக்குறீங்க? தில்லை 3000 பேர் கையெழுத்து வேணும்ங்கறாங்க. அப்ப எங்க போறாங்க? சிதம்பரம். தில்லை 3000 பேர் கையெழுத்து வாங்க போறாங்க. அந்த இடத்துல என்ன நீங்க சொல்ற மாதிரி ஒரு பையன் பாம்பு கடிச்சு இறந்திருக்கான், தலைவருடைய பையன் பாம்பு கடிச்சு இறந்திருக்கான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த கம்பர் போய் கேக்குறாரு, இது மாதிரி நான் ராமாயணத்தை கவியத்தை எழுதி இருக்கேன், நீங்க தில்லை 3000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் வந்து அரங்கேற்றம் பண்ணிடுவேன். ஏண்டா என்ன நடந்திருக்கு? நீ எழுத அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தா, உன் நாவில் கலைவாணி குடி இருந்தா, எங்க இழந்தவனை உயிர் எழுப்பு, நாங்க கையெழுத்து போட்டு தரோம் சொல்றாங்க. அப்பதான் கம்பர் கலைவாணி தேவி நினைச்சு 3 கவி பாடுறாங்க. முதல் கவியாக ஆலியான் பள்ளியனையே அவன் கிடைந்த வாலிபரின் வனித்தாமே, ஊழியான் பூனே புறமறுத்த பொற்றுலையில் நானே பூட்டு வைத்த நானே அகல நட, முதல் கவி பாடுறாங்க. இரண்டாவது கவியாக என்ன பாடுறாங்க? மங்கையர் மார்பில் அணியாரமே பொங்கு கடல் கடைந்த பொற்கேரே, திங்களையும் சீரியத மேலரும் தெய்வத்தினானே ஏறிய பாம்பை இறங்கு. இறுதி கவியாக என்ன பாடுறாங்க? பாறை சுமந்த படவரே பங்கைக்கன் வீரன் கிடந்துறங்க வெள்ளனையே, ஈரமுதல் செஞ்சுடையான் பூணுதுரு ஆபரணமே நஞ்சுடையாய் தூர நட. கேள்விக்கு பதிலா சுவாமி? சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க, தவறுனா திருத்தி சொல்லுங்க சுவாமி. இதுதான் பதில். இப்போ நீ சொன்ன மாதிரியா 3 கவி, இதுதான் பதில், அது பதில் கிடையாது. இருங்க 3 கவிக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல. நீங்க ஆமா சொல்லிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். என்ன? இப்போ வந்து சனீஸ்வரர் இருக்காருல. யாரு? சனீஸ்வரர். சனி பகவான். சரி. ஆனா ஏன் பிள்ளையாரை பிடிக்க முடியல, ஆஞ்சநேயரை பிடிக்க முடியல சுவாமி? யாரால? சனி பகவானால. சனீஸ்வரனாலயா? ஆமா சனீஸ்வரனால. ஏன் விநாயகரையே பிடிக்க முடியல, ஆஞ்சநேயரை ஏன் பிடிக்க முடியல, என்ன காரணம்? எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. ஆளானப்பட்ட சிவபெருமானை கூட சனியினால பிடிக்க முடிஞ்சு. ஏன்னா சனிக்கு பயந்துதான் போய் நாரையாக உருமாறி ஒரு குலத்தகர் என்றார் சிவபெருமான். ஆனா எல்லாரையும் பிடிச்ச சனியால நீங்க அந்த மாதிரி 2 பேரும், சில பேர் ஒருத்தர் சொல்லுவாங்க நீ சுதாரிப்பா 2 பேருட்ட. ஏன்னா நிறைய பேர் சொல்வது பிள்ளையார மட்டும்தான் பிடிக்க முடியும். ஆனா அது தவறான கருத்து. பிள்ளையார மட்டும் இல்ல, ஆஞ்சநேயரையும் பிடிக்க முடியல. அத்தனை என்ன காரணம்? ஏன் பிடிக்க முடியலன்னா சொன்ன வருஷம் பிடிக்க முடியல, ஆனா அவரையும் பிடிச்சாருதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா சொன்ன ஆண்டுகள் அவரால் பிடிக்க முடியல. முதல்ல பிள்ளையாரையே பிடிக்க முடியலன்னா சொல்றாங்க, நேரா பிள்ளையார் விநாயகர் பெருமான் போறாரு, ஐயா இன்று முதல் 7 நாளைக்கு நான் அவனை பிடிச்சி ஆட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியாப்பா? என்னையிலிருந்து வர்றேன் என்னை பிடிக்க? இன்னைக்கு இல்ல, நாளையிலிருந்து 7 நாளைக்கு நான் உங்களை பிடித்து தருவேன் சொல்றார் சனி. நாளைக்கு தானப்பா, நான் கொஞ்சம் ஞாபகம் மறதிக்காரன், நீ என்ன பண்ற, என் முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு எழுதிட்டு பாப்பான்னு சொல்றாரு. சரிப்பான்னு சொல்லி முழுது எழுதிட்டார். இவர் அடுத்த நாள் வர்றாரு பிடிக்க. எதுக்குப்பா வந்திருக்க? நான் தான் சொன்னேன் நேத்தே வந்து உங்களை பிடிக்க போறேன்னு. நேத்து நீ வந்தியா? நேத்து உன் முகரையை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு. என்னமா என்னன்னா சண்டகாரி மாதிரியே இருக்கு. என்ன ஜாலியா பேசுறீங்க? புரியல. சாடையாவா? என்ன சாடை? ஆமா நேத்து உன் முகரையை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லைன்னு. நேத்து என்ன உன் முகரையை பார்த்தா யாரு வம்புலுக்குற? எனக்கு வம்புலுக்குற பிடிக்கும். இந்த அளவுக்கு வெறி கொண்டு வரக்கூடாது. கிளம்ப ஊர்ல என்ன மீனவெளியா
கிளம்பும் போதே வெறி கொண்டு வந்தியோ? ஏமா இவன் சொல்லிட்டு போறான், கதை புரியலன்னு நினைக்கிறேன். சனி என்ன சொல்லிட்டு போறேன், இன்னைக்கு நான் உன்னை பிடிக்கலையா, நாளையிலிருந்து உன்னை பிடிக்க வரேன் சொன்னேன்ல. அப்ப விநாயகர் சொல்றாரு, நேத்து வந்தேன்னு சொல்றியப்பா, நேத்து உன் முகரையை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. விநாயகர் சொல்றாரு, நான் எப்படி நம்புறது? அட என்னங்க நம்பல, உங்க முதுகுல பாருங்க, நான் எழுதியிருக்கேன். ஏன்டா என் முதுக நான் எப்படி பார்க்க முடியும்? என்ன எழுதியிருக்க நீயே வாசிச்சு தொலை. விநாயகர் சொல்றார், சனி என்ன சொல்றேன், இன்று போய் நாளை வருகிறேன் வாசிக்கிறான். அப்புறம் என்ன சொல்லிட்டேல, நாளைக்கு வா. இவன் படிச்சது முதுகுல இருந்தத, ஆனா இவன் சொன்ன வார்த்தை என்ன, இன்று போய் நாளை வருகிறேன். அதைத்தானே எழுதினேன், அதைத்தானே வாசிச்சான். அப்படி சொன்ன உடனே சரிப்பா உன் வாயில சொல்லிட்டேன், இன்னைக்கு போய் நாளைக்கு வரேன்னு, போயிட்டு வா அப்படி அனுப்பிட்டார். திருப்பி அடுத்த நாள் வர்றேன், எதுக்கு வந்திருக்க? ஆனா முந்தானத்து வந்த இல்லையா, முந்தானத்து வந்தியா, முந்தானத்து உன் முகரையை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு விநாயகர் மறுத்துட்டார் கதையில. சரிப்பா முதுகுல வாசியா, இன்று போய் நாளை வருகிறேன் பாப்பா. இப்படி வந்த 7 நாளுமே விநாயகர் பெருமான் சனி அனுபவிச்சுட்டார். பார்த்தா திருப்பி 9 நாள் பேர் வர்றேன், வந்து வாசிச்சு காட்டான், இன்று போய் நாளை வருகிறேன். அதை மொத்தம் 8 நாள் பிடிக்கிறேன், நீ 8 நாள் வந்துட்ட, பிடிக்க முடியல, அப்ப போயிட்டு வா அப்படின்னு விநாயகர் பெருமான் அனுப்பிட்டார். அப்ப தன் சமயோஜித புத்தியினால சனி பகவான தன்னை பிடிக்காமல் பார்த்துக்கிட்டாரு விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமான மட்டும்தான் சனினால எப்பவுமே பிடிக்க முடியல. ஆனா நீ சொன்ன ஆஞ்சநேயரே பிடிக்க முடியல, பிடிச்சாரு, ஆனா சொன்ன வருஷம் பிடிக்கல. இவரையாச்சும் பரவாயில்ல, வெறுமனே 7 நாள், ஆனா ஆஞ்சநேய பெருமான 7.5 வருஷம் பிடிக்கிறக்க வந்தான் சனி. அப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணாருன்னா, கடல்ல பாலம் கட்டிக்கிட்டு இருக்காரு சீதையை மீட்பதற்காக. அப்ப சொல்றேன், இன்னிலிருந்து 7 நாள் 7.5 வருஷம் உங்களை பிடிக்க போறேன்னு. அப்பதான் ஆஞ்சநேயர் சொன்னாராம், எப்பா இது மாதிரி நான் முக்கியமான வேலையில இருக்கேன், என் தலைமையில தான் பால வேலை நடக்குது, நீ வேணா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வாப்பான்னு சொன்னோடனே சனிக்கு கோவம் வந்துருச்சு. உன் சௌரியத்துக்கு போவோம் தெரிஞ்சு வருவேனா, நானு முடியாது, இன்னைக்கே நான் உன்னை பிடிச்சாவேன். சனி ஒத்த காலில் நிற்கிறான். பார்த்தார் ஆஞ்சநேயர், அப்படியா சரிப்பா நீ என்னை பிடிக்கணும் முடிவு பண்ணிட்ட, என் கையில என் காலில் நீ பிடிக்காத, நேரம் என் தலையில ஏறி உட்காந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சனி எனக்கு சந்தோஷம் தாங்கல. என்ன பண்ணிட்டான், சும்மா சும்மா ஏமா முறைக்கிற? ஆட பிடிக்க வந்தது யாருமா? உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மகள்ன்ற ஒரு எண்ணம் வருது. நீ இப்படி இப்படி என்னை முறைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எனக்கு தோணும்? கதை இல்லமா, நீ கதையை கவனிக்கிற இல்லையா? பிடிக்க வந்தது யாரு? சனி தானே. அப்ப ஆஞ்சநேயர் என்ன நினைப்பேன், இந்த சனியை நம்மளை பிடிக்காத போல. அப்ப என்ன பண்ணிட்டான், நேரா என் தலையில உட்காரு சனியனே அப்படின்னு சொன்ன உடனே தலையில ஏறி சனியை உட்காந்துட்டான். உட்காந்தா இவரு பாலம் கட்டிட்டு இருக்காரு, மலையை உடைச்சுதான் பாலம் கட்டுறாரு ஆஞ்சநேய பெருமாள். அப்ப என்ன பண்ணாரா, பெரிய மலையை தூக்கி தலையில வச்சுட்டார். தலையில வச்சா இவன் கத்துறான். ஏன்னா அவ்வளவு பெரிய பாரத்தை சனியால சுமக்க முடியல, ஏன்னா தலையில இருக்கிறது சனி தானே, அந்த பாரம் மொத்தத்தையும் சனி தானே சுமந்தாகணும். ஆஞ்சநேயா நீ விட்டுறா, நான் தெரியாதனமா தலையில உட்காந்துட்டேன், எனக்கு உயிர் பச்சை கொடுறான்னு கெஞ்சுறேன் கதறேன். அப்பதான் ஆஞ்சநேயர் சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் ராமனை பணிந்து ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் மீது உன் தாக்கத்தை நீ குறைச்சுக்கணும்ன்ற வரத்தை வாங்கிட்டு கீழே இறக்கி விட்டுட்டார். இப்ப என்ன பஞ்சாயத்துனா, சனி ஏறி உட்காந்துட்டான், பிடிச்சிட்டான். ஆனா வந்தது எத்தனை ஆண்டுகள் பிடிப்பதாக? 7.5 வருஷம் உன்னை பிடிச்சு ஆட்ட போறேன் சொல்லித்தானே வந்தேன். ஆனா 7.5 வினாடியிலேயே இறங்கி ஓடிட்டான். அப்ப எல்லாரையுமே பிடித்து ஆட்டுவித்த சனி பகவானால பிடிச்சு ஆட்டு வைக்க முடியாத இருவர் யாருன்னா, புராண காலத்திலே எம்பெருமான விநாயகர் பெருமானையும் எம்பெருமான ஆஞ்சநேய பெருமானையும் சனியால சொன்ன ஆண்டுகள் பிடிக்க முடியல. சரி இருங்க சுவாமி, நீங்க ராமாயணம் படிச்சிருக்கீங்க. இங்க பாரு, இந்த இருங்க சாமி, இந்த பொறுங்க சாமி, இந்த குரங்கு குட்டி மாதிரி தப்பிக்க போற பிடிக்காது. இரு உங்க நீங்க பதில் சொன்னல, இது ஏன் மட்டும் அப்படி? நீ என்ன இடையில கொஞ்சம் தேங்காய் உடைக்கிற? என்ன தேங்காய் உடைக்கிற? சரி ரெண்டு பேரையுமே யார் பிடிக்க முடியல? சனி சொல்றானே பிடிக்க. யார் ரெண்டு பேரை? விநாயகர் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் பிடிக்க முடியல. விநாயகர் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் பிடிக்க முடியல. ஆமா, விநாயகர் பிடிச்சாரு, ஆஞ்சநேயர் முடிச்சாரு. எங்க? என்னது விநாயகர் பிடிச்சாருமா, ஆஞ்சநேயர் முடிச்சாருமா? நீ என்ன கேக்குறீங்கன்னா, பிடிச்சு வச்ச பிள்ளையார் முடிச்சு வச்ச ஆஞ்சநேயர் அப்படிங்கறதானே கேக்குறீங்க? 2-3 அர்த்தம் தானே. விநாயகர் பிடிச்சாருன்னு ஏன் நீங்க தோரணையா பாட்டு மாதிரி பாடினதை நீ ஒத்துக்கிறீங்களோ? 2க்கும் ஒரு அர்த்தம் தான். சொல்லு என்ன அர்த்தம்னா சுவாமி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். நீங்க ராமாயணம் படிச்சிருக்கீங்க. கிளம்பும் போது இன்னைக்கு இவன் வந்தானே கேட்ட நான் குதிச்சு வரணுமா? என்னது? இரு உன் கேள்வி நான் பதில் சொன்னல, திருப்பி நான் கேட்டிருக்கேன். நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல நீங்க என்ன சட்டமா? அதுதான் வந்திருக்க. வேற எதுக்கு வந்திருக்க? சித்தாளவளை பார்க்க வந்திருக்க நீ? என் கேள்வி பதில் சொல்ல நீ வந்திருக்க. அப்படி ஒண்ணு இரு உன் கேள்விக்கு பதில் சொல்லாம நான் உன்னை திருப்பி கேட்டதா? நீங்க என் கேள்விக்கு என்னடா தொண்டை நீ? 10 சில்லுவண்ட உள்ள தொண்டையில விட்ட மாதிரி. இஞ்சாரு கிச்சு கத்தாத. எனக்கு எம்ஆர்ஆதாமா இருக்கு தொண்டை, உனக்கு என்ன சாணகி அம்மா இருக்கு தொண்டை, ரெண்டும் எப்படி ஒண்ணு சேரும்? இங்க பாரு, கோவத்தை கலவாத. நீ கேள்வி கேட்ட, நான் பதில் சொன்னேன். நீ கேட்டது விநாயகரையும் ஆஞ்சநேய சனியையும் பிடிக்கணும்.
நான் வேற எங்கேயும் போகல. அதே விநாயகர் பிடிக்க ஆஞ்சநேயர் முடிச்சாரு. சம்மந்தத்தோட தான் கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க சம்மதத்தோட தான் சாமி கேள்வி கேட்டிருக்கீங்க. நானும் நீங்க எப்படி நீ ராமாயணத்தை வந்து கேட்டீங்க. கம்பர் வந்து ஒரு 3 கவி பாடி இறந்தவன உயிர் எழுப்புனாங்கன்னு. அதே ராமாயணத்தை தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க கேட்டு போல. இங்க பாருங்க. இன்னைக்கு பிடிச்ச சமயம் நடாது எனக்கு. சொல்லு கேளு. என்ன கேப்ப? கவி பாடி கம்பர் வந்து உயிர் எழுப்புனாரு. ஆமா. முதலை வாய்க்குள்ள போன ஒரு குழந்தைய கவி பாடி மீட்டு வந்தாங்க. அது யாரு? என்ன காரணம்? முதல்ல வாய்க்குள்ள போன ஒரு குழந்தைய. அட முதல்ல போனானே ரெண்டாவது போனானே யார் போனது? முதலை தண்ணிக்குள்ள இருக்குல சுவாமி. அந்த முதலை வாய் முழுங்கிருச்சு ஒரு குழந்தைய. ஒரு கவி பாடி அந்த குழந்தையை மீட்டாங்க. எந்த தப்பும் பண்ணாதவனையா? ஆமா. எந்த தப்பும் பண்ணாதவன முதல்ல முழுங்கிருச்சு. ஆமா. நீ எல்லாம் கையில இருந்து நான் உன்னைய கையங்க கட்டி அந்த முதலைக்கு தூக்கி போட்டுருப்பேன். இவ்வளவு வாயாடா. இப்படி என்ன படைக்காதீங்க சுவாமி நீங்க. சரி முதல்ல வாய்க்குள்ள புள்ள பண்ண அதை நான் பாத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்வி அதுக்கு சொல்லி எந்த முதல்ல யாரு மீட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுமா. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் யோசிச்சு வைக்கிறேன் அப்படி. சரி அப்படி வச்சுக்க. தப்பே இல்ல. அப்படியா? எவனும் நீ ஒண்ணு வானத்துல குதிக்கல. நானும் வானத்துல குதிக்கல. படிச்சுதான் பேசிட்டு இருக்கான். ஒரு கேட்ட கேள்விக்கு யோசிச்சு சொல்ற பத்தி தப்பே கிடையாது. யோசிக்காம சொல்லி ஐயோ தப்பா சொல்ற மாட்டிக்கிறதுக்கு உன் கேள்விக்கு எப்பயா படிச்சிருப்போம். யோசிச்சு சொல்ற பத்தி தப்பே இல்ல. சொல்ற பதில் தப்பா இருந்தா அப்ப நீ மறுத்து பேசிக்க. இப்ப என் கேள்வி பதில் சொல்லு. நீங்க என்ன கேட்டீங்க? பிடிச்சு வச்ச பிள்ளையார் முடிச்சு வச்ச ஆஞ்சநேயர் அப்படி என்னன்னு கேக்குறீங்க. இப்போ வந்து மகாபாரதத்தை எழுதுறாங்க. யார் எழுதுறது? விநாயகப் பெருமாள் எழுதுறாங்க. யார் சொல்ல? வேத வியாசகர் சொல்ல விநாயகப் பெருமாள் எழுதுறாங்க. அப்ப வேத வியாசகர் என்ன சொல்றாரு? நான் சொல்ற வேகத்துக்கு நீங்க எழுதணும். அப்ப விநாயகர் என்ன சொல்றாரு? நான் எழுதுற வேகத்துக்கு நீங்க சொல்லணும். அப்ப எழுதும்போது எழுதுகோல் உடைஞ்சிருது. அப்ப தன்னுடைய தந்தத்தை வலது தந்தத்தை உடைத்து எழுதுறாங்க. அத பிடிச்சு வச்ச பிள்ளையார். பிடிச்சு வச்ச மாதிரி உட்கார்ந்து அதை எழுதி முடிச்சாங்க. அதுதான் பிடிச்சு வச்ச பிள்ளையார். அத நீங்க இன்னொன்னு என்ன கேட்டீங்க? முடிச்சு வச்ச ஆஞ்சநேயர் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து அர்ஜுனன் இருக்கான்ல. அர்ஜுனன் வந்து ஆஞ்சநேயர்ட்ட கேக்குறாரு. உங்க ராமர் தான் நீங்க சொன்னீங்கல்ல பாலம் விழாம நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து அவர் கேக்குறாரு உங்க ராமர் தான் வில்வித்தையில சிறந்தவராச்சே. அவர் நினைச்சிருந்தா வில்ல நாணயத்தை அம்புல பாலம் வைத்து போய் சீதை மீட்டு வந்திருக்கலாம். ஏன் உங்க வானர கூட்டங்களை வச்சு பெரிய பெரிய பாறைகளை தூக்கிட்டு வந்து போய் சீதை மீட்டு வந்து கேக்குறாங்க. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாங்க எங்க ராமர் வந்து வில்வித்தையில சிறந்தவர் தான். அம்புல வில்லுல வந்து நாணயத்தை அம்புல பாலம் போட்டா அது வந்து ஏறி நடக்கும்போது முறிஞ்சிரும். அதனால பாறைகளை வச்சு தூக்கி போட்டாங்க. அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான்? எங்க நான் அம்புல பாலம் அமைக்கிறேன். நீங்க ஏறி நடங்க முறியுதா இல்லையான்னு பாப்போங்கறாங்க. அப்பதான் அர்ஜுனன் என்ன பண்றாரு? உடனே அம்புல பாலத்தை அமைக்கிறாங்க. அப்ப அனுமார் என்ன பண்றாங்க? விஸ்வரூபம் எடுத்து அந்த இதுல வந்து ஏறி நடக்கறாங்க பாலத்துல. அப்ப என்ன ஆயிடுது? பாலம் வந்து உடைஞ்சிருது பாலம் வந்து. அப்ப வந்து அந்த இடத்துக்கு யார் வருது? கிருஷ்ணர் வந்து என்ன கேக்குறாரு? என்ன அதுக்கு முன்னாடி என்ன ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா பாலம் முறிந்து விட்டால் அவர்களை நான் வெட்டுவதாகவும் பாலம் முறியாவிட்டால் அவருக்கு நான் அடிமையாக போவதாகவும். யார் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டது? அர்ஜுனனும் ஆஞ்சநேயரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அப்ப வந்து கேக்குறாங்க கிருஷ்ணன் வந்து கேக்குறாங்க சரி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டீங்க இதுக்கு யார் வந்து சாட்சி இல்லாத எந்த ஒரு தண்டனையும் நிறைவேற்றப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா நான் சாட்சியா இருக்கேன். அர்ஜுனா நீ பாலத்தை போடு அனுமான் நீங்க ஏறி நடங்க பாலம் முறியுதா இல்லையான்னு பாப்போம்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றாரு? அர்ஜுனன் வில்ல பாலம் அமைக்கிறாங்க. அனுமான் என்ன பண்றாரு? விஸ்வரூபம் எடுத்து நடக்கிறாரு. பாலம் முறியல. அப்ப வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கர்வத்தோட நிக்கிறான். பாலம் முறியலையே. அப்பதான் கிருஷ்ணர் கூப்பிட்டு சொல்றாரு இங்க வா அர்ஜுனா நீ பாலம் அமைத்தது உண்மைதான். அதுல அனுமார் ஏறி நடந்தது உண்மைதான். பாலம் முறிந்தது உண்மைதான். நான் தான் பாலம் முறிய கூடாதுன்னு என் முதுகு கொடுத்து தாங்கி பிடிச்சிருந்தேன். அப்படிங்கிறப்ப முதுகுல கீழா இருக்கு. நான் உன்னை ஏன் காப்பாத்தினா மகாபாரத போர் உன்னை வச்சுதான் முடிக்கணும். அப்ப வந்து நீ மட்டும் இருந்தா பத்தாது. அனுமனுடைய துணை இருந்தாதான் மகாபாரத போர் முடிக்க முடியும். அப்ப வந்து போருக்கு போறாங்க. அப்ப வந்து வார்த்தை இருந்து கேக்குறாங்க நான் எங்க இருக்குன்னு கேக்குறப்ப நீங்க வந்து தேர் கொடியில இருங்க. அப்ப அர்ஜுனனுக்கு தேரோட்டியா யார் போறாரு? கிருஷ்ணன் போறாரு. அப்ப போர் நடக்குது. போர் முடிஞ்சு என்ன சொல்றாங்க? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனா நீ முதல்ல இறங்கு. இரண்டாவதாக கிருஷ்ணர் இறங்குறாங்க. கடைசியா கொடிமரத்துல இருந்து அனுமார் வந்து இறங்குறாங்க. அப்ப வந்து அந்த போர் முடியுது. தேர் வந்து வெடிச்சிருது. அதான் பிடிச்சு வச்சா பிள்ளையார் முடிச்சு வச்சா ஆஞ்சநேயர். போதுமா சுவாமி? இப்ப ஆரம்பத்துல என்ன விநாயக பெருமான் தந்தத்தை ஒடிச்சு எழுதினாரு அப்படின்னா விநாயகத்தை முதல்ல தொடங்கி வச்சாருன்னு அர்த்தம். அப்ப முதல்ல பிடித்து ஆரம்பித்தது யாரு? விநாயகர். முடிச்சு வச்சு ஆரம்பிச்சது யாரு? நீ ஏதோ ராமாயண கதைன்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா மகாபாரதத்தை பேசிட்டு இருக்கோம். மகாபாரதம் ஆரம்பிச்சா மகாபாரதம் தானே முடிக்கணும். எப்படி ராமாயண தவி போறேன்னு நினைச்சேன். ஆனால் நீ சொல்லப்பட்டது அந்த பாலம் எப்படி ராமாயணத்தில் பாலம் கட்டப்பட்டதோ அதுபோல மகாபாரத்திலும் பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலத்தை தாங்கி பிடித்தது ஆஞ்சநேய பெருமான். அதனால தேர் கொடியில் இருந்தார். இறுதி போர் முடிந்த பிறகு தேரை விட்டு இறங்க சொல்லி தேர் தீப்பிடித்து எரிந்தது. ஒருவேளை ஆஞ்சநேய பெருமான் அந்த தேர்ல இல்லாம இருந்திருந்தா அர்ஜுனை எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்பேன். அப்ப பிள்ளையார் பிடிச்சாரு, ஆஞ்சநேயர் முடிச்சாரு. இப்ப ஒரு சின்ன பையன் முதல்ல முழுங்கிடுச்சு அப்படின்னா அது அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை போனா உயிர் வந்து திரும்பாது. அதான் சொல்றல ஒரு கவி பாடி அந்த குழந்தை உயிரை மீட்டு வந்தாங்கனே அதென்ன போனா எப்படி திரும்ப வரும் கேக்குறீங்க.
தெளிவா சொல்றேன், உயிர் என்பது போனா திரும்பாது. ஆனா எப்படி இங்கே கம்பராகப்பட்ட 3 கவிகளை பாடி இறந்த சிறுபிள்ளையை உயிரை மீட்டு கொடுத்தார். அப்பவாச்சும் பரவாயில்ல, உடனே இப்போ ஒரு உயிர் கூட நம்ம உடம்பு பிரிஞ்சிச்சுன்னா 2 நிமிஷத்துக்குள்ள உயிரை காப்பாத்திடலாம். நம்ம மார்புல குத்தியோ இல்லை இதை வச்சோ காப்பாத்துற விஞ்ஞான பூர்வம். ஏன்னா அங்கே நடந்தது பாம்பு கடித்து இறந்த சிறுவனை அந்த சமயத்திலேயே மீட்டு கொடுத்தார். ஆனா இது அப்படி அல்ல, ஒரு முதல்ல முழுங்கிருச்சு. எப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி முதலை விளங்கிய சிறுவனை மீட்டு கொடுத்தார். வேற யாரும் இல்ல. நெத்தில நீ என்ன போட்டிருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? இதுக்கு இது பதில் இல்லை வள்ளி நாயகம். சுவாமி உங்களுக்கு பார்க்கும்போது உடல் முழுக்க கொழுப்பு வச்ச ஒருத்தராய் இப்படியான பதில் சொல்ல முடியும்? தெரியுது. நீ ஆயத்திறந்து சொல்லு. சம்பளம் வாங்குறீல நெத்தில என்ன போட்டிருக்க? நெத்தில பட்டை போட்டிருக்கேன். பட்டை மட்டுமா போட்டிருக்க? பதி பசு பாசங்கற முப்பட்டையே போட்டிருக்கேன். சரி, பட்டை யாரு போடுவா? எப்ப சிவபெருமானுக்குரியது. சிவனை வணங்கக்கூடிய நாயன்மார்கள் போடுவதானே பட்டை. 61 நாயன்மார்கள். அதுல மொத்தம் 4 பேருக்கு மட்டும் தனி சிறப்பு. சமய குறவர்னு பேரு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இதுல சுந்தரர்ன்ற அந்த மிகச் சிறந்தவர் என்ன பண்றாரு? பாண்டி நாட்டுல பாடினதை பத்தாது, சோழ நாட்டுல பாடினதை பத்தாது, சேர நாட்டுக்கு போறாரு. சேர நாட்டுல இங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல அவினாசின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அவினாசிக்கு முன்னாடி என்ன பேருனா திருப்புக்குளியூர். நல்ல வேலை யோசிக்க நேரமாச்சு கொடுத்த. மேல அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. அவினாசி மட்டும் ஞாபகம் இருக்கு, புராணத்துல அந்த என்ன பேருன்னு மறந்துச்சு. யோசிக்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி தான். தப்பு இல்லை, யோசிச்சு போற போது ஒன்றும் தவறு இல்லை. பதில் சொல்லாம போனது மிகப்பெரிய குற்றம். அப்ப திருப்புக்குளியூர்ன்ற அந்த ஸ்தலத்துக்கு போறாரு. அங்கே உள்ள அவினாசிநாத பெருமானை, அந்த அவினாசிநாத பெருமானை இருக்கிறனால இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு அவினாசின்னு பேரு. அப்ப அங்க போய் என்ன பண்றாரு? ஒரு விருந்தின வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில போய் சிவனை கும்பிடுவோம் அப்படின்னு ஆர்வத்தில் நிக்கிறார். என்றா ஒரு பக்கம் மங்கள சத்தம், நல்ல இனிமையான சத்தம், இன்னொரு பக்கம் ஒப்பாரி, 2 ஒரே சேர பத்தி கேட்டுக்கிட்டு இதுக்கு முறைப்பிய அட கதையில இருக்குமா? நீ எல்லாத்துக்கும் முறைக்கிற, கண்ணில் எரிச்சிருவ போல. வாத்தியார் எதை சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ சண்டை கட்டிட்டு அடிச்சுட்டு நார மட்டும் முக்கியமா சொல்லி கொடுத்துட்டாரு நினைக்கிறேன் மாமே. சரி, அப்ப இந்த பக்கம் மங்கள சத்தம் இந்த வீட்டுல, இந்த பக்கம் ஒப்பாரி சத்தம். கேட்கிற சுந்தரர், என்னப்பா ஏதாச்சும் ஒரு விழா நடந்தா ஒண்ணு மங்களகரமான விழாவா இருக்கணும், இல்ல இந்த ஊர்ல துக்க விழாவா இருக்கணும். என்ன இந்த வீட்டுல மங்களகரமா கேக்குது, இந்த பக்கம் துக்கமா கேக்குது, என்ன காரணம்? அதான் சொல்றாங்க, இந்த 2 வீட்டு பிள்ளைகளுமே ஒரே நாள்ல பிறந்த பிள்ளைங்க தாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி குளிக்க ஆத்துக்கு போனாங்க. குளிக்க போன இடத்துல ஒரு பையனை மட்டும் முதல்ல இழுத்துட்டு போயிருச்சுங்க. 3 வருஷம் ஆச்சு. தப்பிச்சு வந்த பையனுக்கு இன்னைக்கு முப்பூரி விழா, அதாவது பூணூல் போடக்கூடிய விழா நடக்குது. அதனால இந்த பக்கம் மங்களகரமா கேட்குது. ஆனா இதே நாள்ல தானே தன் மகனை பறி கொடுத்தாங்க. அந்த துக்கம் இருக்கும் இல்லையா, அதனால தான் அழுது புலம்புறாங்க. இந்த பக்கம் ஒப்பாரி சத்தம் கேட்குது என்று சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனசு தாங்கல. மனசு தாங்காம அவர் என்ன பண்ணாரா, நேரா இறைவனை போனார். அவினாசிநாத பெருமானை தரிசித்தார். தரிசித்து பதிகம் படுறார். கல்லையிலே கார் கொண்டு காலனை உயிர் விட்டு தருவாய் அப்படின்னு பதிகம் படுறார். காலன்னா யாரு? சிவபெருமான். அப்படி சிவபெருமான் ஏன்னா சிவன் கொடுத்த வேலையை பார்க்கறதானே யமதர்மே. அப்ப காலனேன்னு சிவனை போற்றி பாடி உயிர் கேட்கிறாரு. கேட்ட உடனே யமதர்மன்ட்ட ஆணையிறார் சிவபெருமான். அந்த யமதர்மே முதலையா மாறி உயிரை பிடிச்ச யமதர்மன் தானே, அந்த யமதர்மே உடலை கொண்டாந்து போட்டு போயிடுறான். அதுக்கான உயிரை கொடுத்தது எம்பெருமான் சிவபெருமான். அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலை விளங்கிய பையனை மீட்டு கொடுத்தது யாருன்னா எம்பெருமான் சிவன் அருளால சுந்தரமூர்த்தி நாயனார். அவினாசி, இன்னைக்கு அது அவினாசி, அன்னைக்கு அந்த ஊரு பேரு திருப்புக்குளியூர்னு பேரு. ஏத்துக்கிறியா? பரவாயில்லை சுவாமி, நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நம்புறேன் சுவாமி. ஏதோ உங்களை மாதிரி பெரிய ஆசை இருந்தா போதும். ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க இந்த இடத்துல? காவல் பார்க்கறோம் சுவாமி. என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். எனக்கு என்னன்னா, நானே எப்படா சண்டைகள்லாம் அப்படி மும்மரமா இருக்குவேன். நீ நம்மள்ட்ட இந்த போடுற என்ன 4 பாட்டு வைங்க. அதுவே எங்க அண்ணே கவியாருமானெல்லாம் வாயின வார்த்தை பேசவே மாட்டாப்புல. உள்ளேயும் சரி வெளியும் சரி ரொம்ப மரியாதையான ஆளு. அவரை மாதிரி சாந்த சொரூபில வந்து நீ தலையில மிளகா அரைச்சிருவ போல. சரி பாத்துக்குறோம், அதையும் பாத்துக்குறோம். காவல் பார்க்க வந்திருக்கல, யாரை வணங்கி காவல் பார்க்கற? முருகன் யாரு உனக்கு? குலக்கடவுள் சுவாமி. இது வரைக்கும் உனக்கு குலக்கடவுள் அவர்தான். ஆனா இனிமே உன் புருஷன் அவர்தான். எம்பெருமான் முருகன். என்ன என்ன முருகன் தான் உன் புருஷன். என்னப்பா அவருங்க குலக்கடவுள் சுவாமி. அவர் எப்படி எனக்கு புருஷன் ஆவாரு? ஏப்பா ஆண்டாள் இருக்கல்ல, யார கல்யாணம் பண்ணா? யாரை கல்யாணம் பண்ணா? இந்த எக்கோவா திருப்பி இன்னே வைக்கற? யாரை கல்யாணம் பண்ணாங்க சுவாமி? ரெங்கநாத பெருமானை கல்யாணம் பண்ணால? கல்யாணம் பண்ணா. 12 ஆழ்வார ஒரு பெண்மணி தானே. அதுக்கு என்னப்ப? அந்த ஆண்டாள் யாரை கும்பிட்டா? யார? பெருமாளை தான் கும்பிட்டா. சரி, அவரையே கும்பிட்டு அவரே கட்டினால. அது மாதிரி நீ முருகனே கும்பிடுற, முருகனே கட்டிக்க. இங்க பாருங்க, அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு சுவாமி. யாருக்கு? இந்த வேளை இதுவே உங்களுக்கு நல்ல. யாருக்கு மனைவி இருக்கு? முருகனுக்கு தான். தெய்வானைங்கிற ஒரு வள்ளி. சரி, இப்ப ஆண்டாள் கல்யாணம் பண்ணும்போது மகாவிஷ்ணு பிரம்மச்சாரியா? அவருக்கு 3 மனைவி இருந்துச்சு. மகாலட்சுமி இருந்தா, பத்மாவதி தாயார் இருந்தா, பூமாதேவி இருந்தா. ஏன் 3 கொண்டாடி இருக்கும்போது ஆண்டாள் 4ஆம் கொண்டாடிய போலயா?
உன்னை என்ன 7ஆம் பொண்டாட்டியாவா கூப்பிடுறேன்? 2ஆம் பொண்டாட்டி தானே கூப்பிடுறேன். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்? அவங்களே அத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாங்க. சரி. இப்ப முருகனுமே ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காரு. என்னைய கல்யாணம் பண்ணவங்க அவர் எத்தனை பொண்டாட்டி கிட்ட வரணும் யாருக்கு அது எப்படி? தெரியும்? உன்னை கட்டோனே இந்த வாழ்க்கையை வெறுத்துருவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை தேடி ஏன் போக போறாரு? இவ்வளவு வாய் பேசுற பார்த்தோன்னே ஐயோ இதுக்கப்புறம் ஏன்னா தெய்வயான ரொம்ப அமைதியானவர், காந்திமதி ரொம்ப அமைதியா இருக்க. அப்ப அவர் நினைச்சாரு நம்ம சரசமா பேசுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். இப்ப உன்னை கட்டணும் வச்சுக்கவே, உன் வாய் பேசுற பார்த்தா இனிமே இந்த பெண் மீது பொண்ணை கட்டணுங்கிற ஆசையை வெறுத்துவார். அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணை தேடி போக போறாரு? பாருங்க. முருகனை கட்டிக்க மாட்டேல? கட்டிக்க மாட்டேன். கட்டி காமிக்கிறேன். அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனிகள் இருப்பதை விடுத்து சொல்லும் என் மத்த கேளமா. பொய்யான தவவிடம் புனித வந்தவரும் பொய் மோசகம் புகழ் மரகரை தவவிடம் சொல்லி புகழ் என்ன செய்யவே மன கவலை மாநிலத்தில் முதலை சொல்லும் என் மத்த கேளமா. கூட்டி கொடுப்பதுங்கள் கோபத்திற்கு குறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோபத்திற்கு குறையோ, உண்மை நல்லவர்கள் முகத்தின் அக்கறை அன்பில்லா கண்மை கூட்டி, அறிவில்லார் கருவி கூட்டி, புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, இதை கொடுக்கும் என்னை பார்த்தா கேட்கின்றாய். அறிவில்லா மடச்சிறுமியே, இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னைய நாரதனம் அல்ல, இது பிரம்ம முழுக்கமல்ல, இதுவே என் சத்தியம். சத்தியம், உன்னை முருகனுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். திருமணம் முடித்து காட்டுகின்றேன். நாராயணன். என்ன சாமி இவ்ளோ கோபப்படுறாங்க? ஒரு நாள் தலை வெடிக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, நாரதர் வந்தாரு, கலகம் செய்தால் சென்று விட்டார். அவர்கிட்ட ஏன் முருகனை பிடிக்கலன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா? அண்ணே அப்படி சொன்னாதானே முருகன் இங்க சீக்கிரமா வருவாங்க. நான் இங்க யாருக்காக இருக்கேன்? முருகனுக்காக தான் இருக்கேன். எப்ப அவர் இங்க வருவார்? மாலையிட்ட மயில் மீது கூட்டி செல்வார் என்று வள்ளி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன். அவர் வரவரை நம்ம தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. நம்ம ஊருக்கு முருகன் வந்திருக்காரு, பார்த்தா புண்ணியம். முருகனை பார்த்துட்டு திரும்பி படுங்க.